ஒரு குடும்பத்தோட கதறல், ஒரு குழந்தையை இழந்துட்டு தவிக்கிற ஒரு பெத்த அப்பா அம்மாவோட கதறல், அதே போல் ஒட்டுமொத்த தமிழக தாய்மார்களும் இன்றைக்கி பதறிக்கிட்டு இருக்காங்க, கதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட குமுறலை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த அரசாங்கம் என்னங்க பண்ணுது? இந்த நாட்டு மக்களை என்ன நல்ல விதமாக வைக்கிறாங்க? இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் தான் இந்த நாடு இருக்குது. இன்றைக்கி சுதந்திரமாக நடமாட முடியுதா? பாலியல் பலாத்காரம் பண்ணி இன்றைக்கி பெரிய பெண்கள் இல்லாமல் சின்ன குழந்தைங்களை கூட வேட்டையாடுற மிருகமாக இருக்க நாய்ங்களை இந்த சட்டம் என்ன பண்ண போகுது? எப்படி தண்டிக்க போகுது? பாண்டிச்சேரி மாநிலத்தில் முத்தியால்பேட்டைக்கு உட்பட்ட சோழர் நகரில் ஆர்த்திங்கிற 9 வயசு சிறுமியை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனே சொல்ல தகுதியற்ற நாய் மிருகங்க அந்த குழந்தைய கட்டி போட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்காக 19 வயசு கருணாசுங்கிறவனும் அதே 50 வயசுக்கு மேற்பட்ட ஒரு முதியவரும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை இதை போல் பண்ணி பொண்ணு அம்பேத்கர் நகர் பகுதிக்குட்பட்ட சாக்கடை கழிவில் தூக்கி வீசியிருக்கானுங்க. அந்த பொண்ணை தேடி அந்த குடும்பம் பரிதவிச்சதும், அந்த பொண்ணு கடைசியாக புணமாக கிடச்சதும் எப்படி இருந்திருக்கும் பெற்றவங்களுக்கு? இவனுக்கெல்லாம் எதுக்கு தண்டனை? எதுக்கு காவல்துறை இவனை கைது பண்ணி அப்படின்னா பத்திரமா பாதுகாத்து இவனுக்கு சாப்பாடை போட்டு உள்ளே உட்கார வச்சுருக்கணும்? இந்த தமிழகத்துலேயும் புதுவை மாநிலத்திலையும் இந்தியாவிலே சரி, மேலை நாடுகளில் உள்ள மாரி அரபு நாடுகளில் உள்ள மாரி சட்டம் தண்டனை கடுமையாக்கப்படலைன்னா இது போல் குற்றங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி போதைப் பொருளுக்கு அடிமையாகி, கஞ்சாவுக்கு அடிமையாகி, மதுவுக்கு அடிமையான நபர் தான் அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த போதைப் பொருள் எப்படி இங்கே விற்கிறாங்க? இன்றைக்கி ஆளும் அரசில் இருக்கிறவனே போதைப் பொருளை கடத்தி விற்கிறான். அது ஆளும் அரசில் உள்ளவங்களுக்கே தெரியல. கட்சியில் இருக்கான், அவன் போதைப் பொருளை கடத்தி விற்கிறான். இன்றைக்கி அவன் எங்கே இருக்கானே தெரியல. தமிழ்நாட்டிலையும் புதுவை மாநிலத்திலையும் எப்படி இந்த கஞ்சா இப்படி ஒரு ஈஸியாக விற்க முடியுது? காவல்துறை அதிகாரிகள் மனசு வச்சா இதை தடுக்க முடியுமா, முடியாதா? எப்படி இதை போல் குற்றங்களை துணிஞ்சு செய்கிறாங்க? இங்கே தண்டனை கடுமையானது கிடையாது, சட்டமும் கடுமையானது கிடையாது. அதனால தான் துணிச்சலாக செய்கிறாங்க. இன்றைக்கி இந்த உயிரெடுக்கிற நாய்ங்களை அதே உயிர் எடுக்கணும், தண்டனையே கிடையாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி தப்பு பண்ணுற எல்லாமே பயப்படுவானுங்க. அதுதான் இன்றைக்கி இந்த குழந்தை இந்த பெற்றோர்களும் சரி, புதுவை மாநிலத்தில் உள்ளவர்களும் தமிழக மக்களும் இந்த செய்தியை பார்க்குற எல்லாருமே அதை தான் நினைப்பாங்க. அவனுக்கு மட்டும் கையில் கட்டச்சானுங்க அடித்து நாராக கிழிச்சு அந்த பொண்ணை பண்ண சித்திரவதையோட கொடுமையான சித்திரவதை பண்ணி அவனை கொண்டுடுவாங்க. நீங்கள் மட்டும் விட்டு பாருங்கள். அந்த பொண்ணோட அப்பா அப்படி தான் கதறாரு, நீங்கள் அவனுக்கு கைதெல்லாம் பண்ணவனா, தண்டனை தரவனா, என்கிட்ட விட்டுருங்கன்னு. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் இந்த அரசாளர்களாக இருக்கட்டும், இந்த நீதித்துறை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், காவல்துறை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இது தங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருத்தருக்கு நேர்ந்தால் எப்படி இருக்கும்? விட்டுட்டு சும்மா இருப்பீங்களா? சாதாரண மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க? மதுவாலையும் போதைக்கு அடிமையாலையும் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிற பேரில் போதையில் செஞ்சேன், தெரியாமல் செஞ்சேன் அப்படிங்கிற அந்த மிருகங்களை எப்படி விட்டு வைக்கிறது? இந்த மது வைக்கிறதுக்கும் கஞ்சா வைக்கிறதுக்கும் ஏன் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் விற்கிறதால தானே இப்படி மக்கள் வாழ்க்கை நாசமாகுது, பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது. நான் ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு அரசாங்கத்தையோ மற்றவங்களையோ அசிங்கப்படுத்ததான் நினச்சிக்காதீங்க. அவங்கள குறை சொல்கிறதுக்கும் சொல்லலை. இதே போல் அந்த அரிப்படுத்த நாய்களுக்கு தெரிஞ்சு தவறு செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. தெரிஞ்சு தவறு செய்ய போய் இன்றைக்கி நிறைய கொலைகள் நடக்குது. இதே போதையில் திருட்டுக்காக ஒரு ஆணை நம்பி போகிற பொண்ணை காட்டுப்பகுதியில் எத்தனையோ பேர் கொன்று போடுற நியூஸும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி நம்பி போகிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதே போல் ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி ஒரு கொடூரத்தனமாக நடக்கக்கூடிய மிருகங்களை ஒன்று கொல்லணும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பிராத்தல் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருங்க. இந்த மும்பையில் ரெட் லைட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதே போல் பர்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த விருப்பப்பட்டு தவறு செய்கிறவங்க அது போல் இடத்துல போய் தவறாக செஞ்சுப்பாங்க. இந்தமாரி பச்சை குழந்தைங்களையும் வாழ வேண்டிய பொண்ணுங்க வாழ்க்கையும் சீரழித்து கொண்டுட்டு அவனுங்க பாட்டுக்கு ஜெயிலில் போய் உட்காந்துக்கிறானுங்க. தண்டனை முடிஞ்சு வெளியே வரானுங்க. தயவு செஞ்சு நீதித்துறை, காவல்துறை கடுமையான சட்டம் ஏற்றுங்க. இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் இந்த இந்திய நாட்டோட சட்டத்தை திருத்தி எழுதணும். இதே போல் கொலைகளை பண்ணக்கூடிய, பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலைகள் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் கொடிய தண்டனை, உடனே உயிரிழக்கக்கூடிய தண்டனை சட்டத்தை ஏற்றணும். அப்படி இல்லைன்னா இதே போல் தப்பு செஞ்சவங்களை பொதுமக்களே அடித்து கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டத்தையாவது ஏற்றுங்க. இப்படி எதுலேயும் இல்லாமல் இப்படி மக்களோட வாழ்க்கையை சீரழிக்காதீங்க. பல பேரோட கதறலை, சாபத்தை, பாவத்தை வாங்காதீங்க. இன்றைக்கி மக்கள் நிம்மதியாக வாழக்கூட முடியாத சூழ்நிலையில் தான் இந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை தயவு செஞ்சு மாற்றுங்க. இதே போல் மிருகங்களுக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை கொடுங்க. மனிதத்தன்மை இல்லாதவனுக்கு எதுக்கு மனித உரிமை கமிஷன்? அவனுக்கு எதுக்கு இறக்கம் காட்டுறீங்க? இதே போல் தப்பு செஞ்ச நாய்களை அடித்து கொள்றவங்களுக்கு இதே போல் இறக்கப்பட்டாலாவது ஒரு நியாயத்தின் அடிப்படையில் தண்டனை தரக்கூடாதுன்னு அவங்களுக்கு மனித உரிமை பார்த்தாலாவது ஒரு நியாயம். இப்படி எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல், எந்த ஒரு மனிதத்தன்மையும் இல்லாமல், அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல், ஒரு உயிரை பற்றி கவலைப்படாமல், ஒரு சின்ன பிள்ளைன்னு கவலைப்படாமல் பண்ணுற நாய்களுக்கு எதுக்கு இறக்கம் காட்டணும்? அவனுங்கெல்லாம் அடித்து அந்த இடத்துல கொண்டிருக்கணும். அவனை கைதே பண்ணக்கூடாது. இதுக்கு என்ன ஆறுதல் சொல்லியும் என்ன இழப்பீடு எதாலையும் ஈடுகட்ட முடியாது அந்த பெற்றோர்களோட இழப்பை. அந்த புள்ள திரும்பி வராது. இது போல் இனியும் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இது இந்திய நாட்டை ஆள்ற பாரத பிரதமரும் சரி, இல்லை தமிழகத்தை ஆள்ற முதல்வரும் சரி, புதுவை மாநிலத்தை ஆள்ற முதல்வரும் சரி,
கடுமையான சட்டம் ஏற்றணும். நீங்கள் இதே போல் நிகழ்வுகளை கடந்து தான் போகிறீங்க. கொலைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, போதைப் பொருள் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க, மதுவை விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க, பாலியல் பலாத்கார கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கடுமையான சட்டம் ஏற்றாத வரையும் இந்த குற்றம் குறையாது. தயவு செஞ்சு நாட்டை ஆள்ற நீங்கள் இந்த மக்கள் நல்ல விதமாக வாழறதுக்கு வழிவகை செய்யுங்க. இந்த ஆர்த்தி பாப்பாவோட ஆத்மா சாந்தி கூட அடையாது. இதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. காவல்துறை அலட்சியம் போக்கு இல்லாமல் அந்த குழந்தைய உடனே தேடி கண்டுபிடிச்சிருக்கணும். காவல்துறை அலட்சிய போக்காலையும் இந்த போதைப் பொருள் விற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி ஏற்படுத்தி தந்ததாலையும் தான் இதே போல் சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இதுக்கு வந்து கடுமையான தண்டனை தரணும், அவங்களுக்கு மரண தண்டனை தூக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. பசுமை தாயக தலைவி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்றைக்கி பல தாய்மார்களோட குமுறலாக இது இருக்குது, எங்களுக்கெல்லாம் கொலையே நடுங்குது, இப்படி ஒரு சம்பவம் இனி நடக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து உடனே மரண தண்டனை தூக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அரசு இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாட்டில் நடக்கிறத பார்க்குறீங்க. நாட்டு மக்களை நல்லபடியாக வைங்க. இதுக்கு ஒரு தீர்வு காணணும், கடுமையான சட்டம் ஏற்றணும். இல்லை நாங்கள் போதைப் பொருள் விற்கிறதையோ இல்லை மது விற்கிறதையோ நாங்கள் தடை பண்ண முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது, நாட்டில் நடக்கிற கொலைகளை வன்முறை எங்களால் தடுத்து நிறுத்த முடியாது, இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அந்த அளவுக்கு கடுமையான சட்டம்லாம் ஏற்ற முடியாது அப்படின்னா நீங்கள் விற்க அனுமதி தந்துக்கிட்டே இருங்க. இதே போல் சீரழிவு நடந்துக்கிட்டே இருக்கட்டும். இந்த பாலியல் அரிப்பு எடுத்தவங்களுக்கு நீங்கள் ஊருக்கு ஒரு மதுபான கடை மாதிரி இந்த ப்ராஸ்டியூட் மையம் கட்டி விட்டுட்டிங்கன்னா அவனுங்க பாட்டு போவானுங்க, விருப்பப்பட்டு தவறு செய்கிறவனுங்க செஞ்சுப்பானுங்க. அப்படி அதை ஒன்று ஏற்பாடு செஞ்சு விட்டுட்டிங்கன்னா இந்த பாலியல் குற்றமாவது குறையும். அதையாவது செய்யுங்க. இது வந்து இவங்களை அவமதிக்க தேவை சொல்லலை, பல மக்களோட ஆத்திரத்தில் சொல்கிறேன். இது சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனசாட்சிக்கும் உண்மையாக போடும். ஒன்று கடுமையான சட்டம் ஏற்றுங்க, இல்லை இப்படி செஞ்சுட்டு போங்க. பல குடும்பங்களையும் இதே போல் வாழ வேண்டிய பொண்ணுங்களையும் குழந்தைங்க வாழ்க்கையும் சீரழிக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த மக்களை காப்பாற்றுங்க.